தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் வருடாந்த பொதுச்சபை கூட்டம் கோட்டை பிரதேசத்தில் இடம்பெற்றது. அமைச்சர்களான சுனில் ஹதுன்னெத்தி மற்றும் சமந்த வித்யாரத்ன ஆகியோர் தலைமையில் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. தேயிலை தொழில்துறை தொடர்பில் ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டங்களுடன் கூடிய கொள்கைகளை நாம் தயாரித்துள்ளோம். 5 வருட திட்ட தயாரிப்பின் போது உங்களது கருத்துக்களையும் யோசனைகளையும் பெற்றுக்கொண்டோம். அதன்போது கீழ்மட்டத்திலிருந்து கருத்துக்களை பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு எம்மிடம் காணப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவுடன் அதிகாரத்தை கட்டியெழுப்புவதற்கு முன்னர் பல வருடங்களாக ஒவ்வொரு துறைகளுக்கும் கொள்கைகளை தயாரித்தோம். அந்த துறைசார் நிபுணர்கள் பங்காளிகளுடன் இணைந்து அதனை தயாரித்தோம். தயாரிக்கப்பட்ட கொள்கை பிரகடனத்தை முன்வைத்திருந்தோம். தேயிலை தொழில்துறையில் 2030 ஆண்டளவில் நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கும் 2.5 பில்லியன் டாலர்களை ஈட்ட வேண்டும் எனவும், தென்னை தொழில்துறையில் 1.5 பில்லியன்கள் எனவும், ரப்பர் தொழில்துறையில் 2 பில்லியன்களையும் வருமான இலக்காக கொண்டுள்ளோம். கருவாவுக்கு 500 மில்லியன்கள் இலக்காக நிர்ணயித்துள்ளோம். ஒட்டுமொத்தமாக 6.5 பில்லியன் டாலர் வருமானத்தை பிரதான பெருந்தோட்ட பயிர்களில் இருந்து 2030 ஆண்டளவில் நாட்டுக்கு ஈட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அதற்குரிய வேலை திட்டத்தையும் நாம் தயாரித்துள்ளோம். உடனடியாக அதனை மேற்கொள்ள முடியாது என அனைவருக்கும் தெரியும். வீழ்ச்சி அடைந்திருந்த நாடு, வீழ்ச்சி அடைந்திருந்த தொழில்துறையை உடனடியாக கட்டியெழுப்புவது இலகுவானது அல்ல. அதனை எவ்வாறெனினும் மேற்கொள்வோம் என்ற திட சங்கற்பத்தோடு நாம் இருக்கின்றோம். உங்களது பங்களிப்புடன். නමුත් ඒ කාර්යය කෙසේ හෝ අපි කරනවා කියන දැඩි අධිෂ්ඨානය සහිතව ඉන්නවා ඔබේ දායකත්වයත් සමග. உங்களது பொறுப்புதான் தேயிலை தொழில்துறையில் உள்ளவர்கள் வேறு முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் கவனம் செலுத்துவது. அரசாங்கம் என்ற அடிப்படையில் பல்துறை முதலீட்டு வேலை திட்டம் ஒன்றை நாம் தயாரிக்க உள்ளோம். கனிய வளத்துறை, மாணிக்க கல்துறை, வேறு துறைகள் குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளோம். சர்வதேச சந்தைகள் குறித்தும் அவதானம் செலுத்தியுள்ளோம். தேயிலை தொழில்துறையினர் மாத்திரமல்ல, தேயிலை தொழிற்சாலை உரிமையாளர்கள் மாத்திரமல்ல, தொழில் முனைவோர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நாம் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்யவும் ஒன்றாக செயற்படவும் அழைப்பு விடுக்கின்றோம். மீன்பிடி துறையில் நமது நாட்டில் பாரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. படகு கட்டும் தொழில்துறையில் நாம் இன்னும் ஈடுபடவில்லை. 17 மில்லியன் டாலர்களையே அதனூடாக பெற்றுள்ளோம். உலகில் எந்த ஒரு நாட்டுக்கும் படகுகளை தயாரித்து அனுப்ப முடியும். அதற்கான தொழில்நுட்பமும் அது சார்ந்த அறிவும் காணப்படுகிறது. நீங்கள் முன்வருவதாக இருந்தால் உதவிகளை வழங்க நாம் தயார். தேயிலை தொழில்துறையில் உள்ளவர்கள் அந்த துறையில் மாத்திரம் இருக்க வேண்டும் என்று இல்லை. வேறு துறைகள் குறித்தும் கவனம் செலுத்துங்கள். அதற்கான வசதிகளை அரசாங்கம் என்ற அடிப்படையில் வழங்க நாம் தயார். අපි රජයේ හැටියට හැම විටම සූදානම්.